ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய திருச்சமூகத்தில் நாங்கள் யாவரும் கூடி வர உதவி செய்கிறேன். உடைய பிள்ளைகளாகிய இவர்களோடு அடிமைகளும் காணப்பட நீ திருச்சித்தமாயிருந்தீர். உனக்கு கோடி ஸ்தோத்திரம். உடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. உடைய சத்தியம் வேதமே வெளிச்சம் என்று சொல்கிற வெளிச்சமானது பிரகாசிப்பதாக. உடைய திருச்சித்த நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவாய் மனத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே. ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் என்று சொல்லும் போதே பரிசுத்த வேதாகமத்தை விருப்பத்தோடு படிக்கிற நம் யாவருக்கும் ஒரு விசேஷமான ஒரு தீர்க்கதரிசி குறித்து நமக்கு ஞாபகத்தில் வரும். எலியா. அல்லேலூயா. இந்த எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பல காரியங்களை தியானம் செய்து அறிந்திருப்போம். இன்றைக்கும் கூட நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 18வது அதிகாரம்
17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். கொஞ்சம் நிறுத்திக்குவோம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, எலியாவை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றார். இஸ்ரவேலர்களெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவளுக்கு மழை பெய்யாமல் போனால், பனி பெய்யாமல் போனால் தங்களுடைய நிலவரம் மழை பெய்யவே இல்லை. 3 வருஷமா மழை பெய்யல. ஒரு 3 வருஷம் 6 மாசமா மழை பெய்யவே இல்லை, பனி பெய்யல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து ஒரு 4 நாளா பனி பெஞ்சிட்டே இருக்குது. அமெரிக்க தேசத்துல ஒரு பக்கம் நெருப்பினால் அழிஞ்சிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பனி புயலால அழிந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் நாம பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. ஆடு மாடுகள் எல்லாம் அதற்கு வேண்டிய ஆகாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. பறவை இனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆறுகள் எல்லாம் வற்றி போயிற்று. பயங்கரமான ஒரு நிலவரம். தொடர்ந்து என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில தேவன் எலியாவை நோக்கி, ஆகாபிடத்தில் போய் உன்னை காண்பி என்று சொன்னார். ஆகாபிடத்துல தன்னை காண்பிக்கிற அந்த நேரத்துல ஆகாப் என்ன சொன்னான்னு இங்க நான் வாசிச்சோம். என்ன சொன்னா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா. இவ்வளவு பெரிய ஜனத்தை நீ ஒரு மனிதனாக கலங்க பண்ணிட்டியே, குழம்ப பண்ணிட்டியே, தீகைக்கு பண்ணிட்டியே. நமக்கு தெரியும், எப்படியாயிலும் எலியாவை கொலை செய்து விட வேண்டும் என்று ஆகாப் ஏசபேல் என்று சொன்ன தன்னுடைய மனைவியினுடைய, அந்நிய ஸ்திரீயாகிய அந்த மனைவியினுடைய அந்த அழுத்தம் கொடுத்ததுல எப்படியாயிலும் எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சித்த ஆகாப். ஆனா எலியா கைக்கு மாட்டவே இல்லை. கர்த்தர் அவரை ஒளித்து வைத்திருந்தார், மறைத்து வைத்திருந்தார். அதனால அகப்படல. எல்லா தேசத்திலும், உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் எலியா என்று சொல்லுகிற ஒருவன் இருந்தால் என் கைக்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். எங்க தேடினாலும் எலியாவை காண முடியல. என கர்த்தர் அவரை மறைத்து வைத்திருந்தார். இப்ப இந்த எலியா இந்த ஆகாப் முன்னால வந்த உடனே இந்த ஆகாப் சொல்றாரு, எங்களை எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கலங்க பண்ணினவன் நீ அல்லவா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு இவரு என்ன சொன்னாரு, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நான் அல்ல. வாசிக்கலாம். நானா கலங்க பண்ணேன்? அவர் சொல்றாரு, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள். மெய்யான தெய்வத்தின் ஆராதனை விட்டுவிட்டு தெய்வத்திற்கு எதிரான, தெய்வ மிகவும் வெறுக்கக்கூடிய, பகைக்கக்கூடிய அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு நீங்கள் ஆராதனை செலுத்தினீர்கள். அவர்களுக்கு விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினீர்கள், சிலைகளை உண்டாக்கினீர்கள். முதலாவது பிரமாணம் தேவன் நானே, மீறிவிட்டீர்கள். இரண்டாவது பிரமாணம், என் சாயலுக்கு ஒப்பாக மனுஷ சாயலும் செய்யக்கூடாது, மனுஷ சாயலும் செய்யக்கூடாது. எந்த வகையான ஊரும் பிராணியோ பறக்கும் பறவையோ நீங்க செய்யவே கூடாது. அந்த சாயலை என்னுடைய சாயலுக்கு நீங்க ஒப்பிடக்கூடாது. என்னுடைய சாயலை நீங்கள் யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? நான் யார்? நான் மனுஷன் அல்ல, நான் மனுஷியும் அல்ல. தேவன் மனுஷனாய் இருப்பாரானாலும் மனுஷியாய் இருப்பாரானாலும் யோசிக்கலாம். மனித உருவம் செய்யக்கூடாது, பறவை உருவம் செய்யக்கூடாது, மிருகங்கள் உருவம் எதுவும் செய்யக்கூடாது, யாதொரு மச்சத்தின் உருவம் செய்யக்கூடாது. சூரிய சந்திர எந்த உருவத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் ஒப்பான உருவம் உள்ளவர் அல்ல, தோற்றம் உள்ளவர் அல்ல, உண்டாக்க வேண்டாம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? நமக்கு தெரியுது, எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஒன்றாவது கற்பனை போச்சு, ரெண்டாவது கற்பனை போச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ சொல்றான், ஆகாப் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் எலியா என்று சொல்லுகிறார். எலியா இல்ல, நான் அல்ல, நான் எந்த பிரமாணத்தை மீறவும் இல்லை, எந்த பிரமாணங்களையும் மீறுவதற்கு நான் காரணனும் அல்ல, நீயே கலங்க பண்ணினவன் என்றான். வாசிக்கலாம் தொடர்ந்து.
இப்ப சொல்றான், எல்லாரையும் கூடி வர பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களை கூடி வர பண்ணு. மனைவியினுடைய முன்னால அந்த பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறாங்களே 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வர சொல். தோப்பு உக்கிரகங்களுக்கெல்லாம் பலி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்நிய தெய்வத்தை வணங்கும்படி அந்த 400 பேரையும் வர சொல். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கர்மேல் பர்வதத்தின் மேல் வர சொல் என்று யார் யாருக்கு கட்டளை எடுக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். கொலை செய்ய தேடின ஆகாப்புக்கு முன்னால முழு தைரியமாக தேவ பலத்தோடு நின்ற அந்த எலியா ஒரு ஆர்டர் போடுறார். யாருக்கு? அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு. அந்த ராஜா நடுங்கி குழம்பி என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறான். கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம், தேடி அலையாத நாடுகள் இல்லை, இன்றைக்கு நமக்கு எதிரே இப்படி வந்து நிற்கிறானே என்று யோசிக்கிறார். கர்மேல் பர்வதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒரு வேத விளக்கத்தின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அது அருமையான செழிப்பான மலர்கள் நிறைந்த தோட்டம் நிறைந்த மேடான உயரமான ஒரு மலை. இஸ்ரவேலிலே மிகவும் அழகான தோற்றமுடைய அந்த மலை. அந்த மலை மரங்களாலும் செடிகளாலும் பூக்களாலும் நிறைந்திருந்தது. அதற்கு ஊடாக இந்த எசபேல் என்று சொல்லுகிற அந்த ஆகாபின் மனைவி சொன்னாள் என்று சொல்லி விக்கிரக தோப்புகளை எல்லாம் உருவாக்கி சிலைகளை எல்லாம் நட்டு வைத்து பாகாலுக்கும் அஸ்திரோத்துக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ செய்து தானும் அந்நிய ஸ்திரியாகிய தன்னுடைய மனைவியும் மக்களும் அதை வணங்கும்படியான தவறான காரியத்தை செய்து இந்த எசபேல் ஆகாப் மூலமாக அந்த ஜனங்களுக்கு என்னத்தை சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னால், இயற்கையை அசைய பண்ணுகிறது சூரிய பகவான் என்ற கடவுள், பாகா அஸ்திரோத்தே இயற்கையை அசைய பண்ணுகிறவர்கள், மாறி காலம் முன்மாறி பின்மாறி எல்லா இயற்கையின் ஆசீர்வாதங்களும் இந்த தெய்வங்களால் தான் உண்டாகிறது என்று சொல்லி அந்த தெய்வங்களை வணங்கும்படியாக செய்தார். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்தார்கள். 50 பேராக கெபிக்குள் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து இந்த ஆகாப் ராஜாவின் மந்திரி, அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். எலியா தான் ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தார். இவர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உள்ள எலியா எழுப்பினார். கர்த்தாவே, இயற்கையை அசைய பண்ணுகிறவர் நீர் அல்லவா? வானத்திலிருந்து செழுமையான காலங்களை கொடுக்கிறவர் நீர் அல்லவா? நம்ம நினைக்கிறது பூரா எப்படி இருக்குன்னு பாருங்க பிரியமானவர்களா. உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. என்ன ஆர்டர்னா, எனக்கு மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. எங்க வீட்டுல நாங்க சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா எங்க கழனி தண்ணியை தூர ஊத்திட்டு போக வேண்டியதானே, கஞ்சி தண்ணியை தூர ஊத்திட்டு போவதானே. நாங்க அப்படி செய்யவே மாட்டோம். எங்ககிட்ட மாடும் கிடையாது, ஆடும் கிடையாது. இந்த மாடு ஆடு வைத்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய மனைவியை சுமந்துட்டு போய் அருமையான ஒரு நல்ல ஒரு புது குடம் வாங்கி அந்த பிளாஸ்டிக் குடத்துல அதை ஊற்றி, அது திருவள்ளியை தூக்கிட்டு போடுமே, சுமந்துட்டு போய் மாடு இருக்கிற வீட்டில் கொண்டு ஊத்திட்டு வருவாங்க. நாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதாவது மீதி இருக்குமானா தூர போட மாட்டோம், அதை மாட்டுக்கு கொண்டு அங்கே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிரியமானவர்களே, சாப்பாடு எங்களுக்கு மிஞ்சும் பொழுது, இன்னும் விசேஷித்த காரியங்கள் எல்லாம் மிஞ்சும் பொழுது, பிஸ்கெட்டு அந்த மாதிரி காரியங்கள்லாம் மிஞ்சும் பொழுது, நாங்கள் கீழே, நான் மாடி வீட்டில் கொஞ்ச நாளாக இருந்தோம், இருக்கிற இடங்கள்லாம் நாங்கள் அப்படிதான் இருந்தோம். கீழே இறங்கி அங்க இருக்கிற நாய்களுக்கு பூனைகளுக்கு நாங்கள் கொடுப்போம். பிரியமானவர், ஒரு இடத்துல நாங்கள் தங்கி இருந்தோம். அங்கே ஒரு ஏக்கர் நிலத்தை எனக்கு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் பணம் கொடுக்கல, இவங்க அக்கா வீட்டுக்காரர் கொடுத்தாரு. அந்த தோட்டத்தை நாங்க தான் கவனிச்சுட்டு இருந்தோம். ₹1,00,000 ஆடுகள் வாங்கி அந்த ஆடுகளை வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அனுபவம் இல்லை, ₹1,00,000 ஆடுகள் வாங்கினேன். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருந்தோம். என்னை கண்டாலே போதும் அந்த ஆடுகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். காஞ்சனாவை கண்டாலே போதும் அந்த ஆடுகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படி மகிழ்ச்சியாக அது இருந்தது. கோழிகள் வளர்த்தோம், புறாக்கள் வளர்த்தோம், லவ் பேர்ட்ஸ் வளர்த்தோம், பிஞ்சஸ் வளர்த்தோம், மீன்களை வளர்த்தோம், நிறைய வளர்த்தோம். இது காட்டுகிற பாசம். அவள் நம்மை பார்த்து அது சந்தோஷப்படுற மகிழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்களோ என்னவோ தெரியாது. என்ன கண்டவுடனே மீன் தொட்டிகள் இருக்கக்கூடிய இந்த மீன்கள் துள்ளு பிரியமானவர்கள. என்ன கண்டவுடனே அது வாழ அசசி என்ன சந்தோஷப்படுது. ஆடு மாடுகள் எல்லாம் மாடு வாங்கி வளர்த்தோம். என்ன காரியத்துக்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
நான் காசு கொடுத்து அந்த கடலை தோலெல்லாம் வாங்கிட்டு வந்து, அந்த உடமணியெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே இங்கெல்லாம் போய் புல் அந்த செடிகளெல்லாம் அறுத்து கூடலாம் நான் போடுவேன். போடும்போது அந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு போட்டிருக்கும் போது வெளியில உள்ள மாடுகள் வந்து சுத்தி நிற்கும். பெரிய மரத்தில் இந்த கம்பி வேலி அந்த சைடில் வந்து நிற்கும். அவைகள்லாம் பார்த்து நான் மாட்டுக்கு ஆட்டுக்கு போடுற அந்த தீவனத்தை பார்த்து ரொம்ப சங்கடப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே அந்த மாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து கம்பி வேலிக்கு அங்கிட்டு நான் தூக்கி வச்சு அந்த மூடையில் உள்ள அந்த கடலைத்தூள் அது இதெல்லாம் நான் அள்ளி போடுவேன். உண்மையை சொல்றேன். இந்த ரோட்ல போறவங்களாம் வித்தியாசமா என்ன பார்ப்பாங்க. அவங்க பாக்குறாங்கிறதுக்காக என் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ, அவைகளெல்லாம் அங்க இங்க சுற்றி திரிந்து ஒரு புல்லு மேய அங்க ஒண்ணு இல்லை, வறட்சியான ஒரு சூழல். அது எங்க போகும்? பால் மாத்திரம் கிடைச்சா போதும், ரோட்டு விலைய அலைய விட்டுறாங்க. அது பேப்பர் துணி கண்டதெல்லாம் சாப்பிடுது. எவ்வளவு வேதனையான ஒரு. இன்றைக்கு நாம் அதை நினைக்கிறோமா பிரியமானவர்களே? நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. மலையிலிருந்து வருகிற அருவி ஃபர்ஸ்ட் நமக்கு கிடையாது. படிச்சு பாருங்க, ஏசாயால படிச்சு பாருங்க, சங்கீதத்துல படிச்சு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய மான்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கும், அங்கே இருக்கக்கூடிய சிங்கம் புலி எல்லா மிருக ஜீவராசிகளுக்கும், அங்கே இருக்கிற பறவை இனங்களுக்கும், அங்கே இருக்கிற குரங்கு இனங்களுக்கும் எல்லா ஆண்டரும் முதல்ல அவைகளுக்கு தான் பிழை போட்டுக்கிறார். நம்ம என்ன பழம் சாப்பிடுறோம்? முதல் தரமான கனி வகைகள் எல்லாம் பறவைகள் சாப்பிடுகிறது. முதல் தரமான ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் மிருகங்கள் சாப்பிடுகிறது. நல்ல அருமையான தண்ணீரை அது பருகுகிறது. யோசிச்சு பாருங்க. ஒரு குளம் இருக்கு, இல்ல ஒரு ஆறு இருக்கு, அதுல போய் குடி தண்ணி நம்ம எடுக்கிறோம். 4 மாடு இறங்கினா எடுப்போமா? ஆனா அங்க அவைகள் எல்லாம் இறங்குது தண்ணிக்குள்ள, தண்ணீர் எல்லாம் சாப்பிடுது, நல்லா குளிக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு. இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல லாஸ் ஏஞ்சல் பற்றி இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் கவலைப்படுகிற, வேதனைப்படுகிற இடத்துல நிறைய மெசேஜ் வருது. ஆனா அங்க உள்ள மான்கள், அங்க உள்ள மிருக ஜீவன்கள் என்னவாயிற்று என்று யாருக்கும் ஒரு கவலை இல்லை பிரியமானவர்களே. அவைகள்லாம் தேவனை நோக்கி முறையிடும் அல்லவா? அந்த இயற்கை, இந்த மரங்கள் தேவனை நோக்கி முறையிடும் அல்லவா? இதை குறித்த அறிவு மனிதருக்கு இல்லை. பரிசுத்த பவுலா இருக்கிறது, அகில சிருஷ்டிகளும் நம்முடைய வருகைக்காக காத்திருந்து பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறது என்று அவர் எழுதுகிறார். ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இந்த மரம் செடிகள் எல்லாம் மனிதர் பண்ணுகிற அட்டூழியத்தினால, மனிதர் பண்ணுகிற அநியாயத்தினால, அவங்க போடுற உரத்தினால மழை இல்லாம, இயற்கையின் தன்மை இல்லாம வாடி வதங்கி, நமக்கு தெரியல பவுலார் சொல்லுகிறார், கற்ப வேதனைப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஏங்கி தவிக்கிறது. மிருக ஜீவராசிகள், பறவைகள் எல்லாம் கர்த்தருடைய வருகைக்காக ஏங்கி தவிக்கிறது. நமக்கு நாம மாத்திரம் வாழ்ந்தோம். நமக்கு பிரச்சனை வந்தா கர்த்தாவே வாருன்னு நம்ம சொல்றோமா என்னவோ? கர்த்தருடைய வருகை உங்களுக்கு இஷ்டம் தானா? எனக்கு இஷ்டம் தானா? கர்த்தருடைய வருகை வந்தா நம்ம அதுல பிரவேசிப்போமா? ஆயத்தமா இருக்கிறோமா? உங்களையும் நீங்க கேட்டு பாருங்க பிரியமானவர்களே. இந்த எலியா ஏற்கனவே பார்த்த அந்த கர்மேல் பர்வதத்தை இப்ப பார்க்கிறார். எல்லா செழிப்பும் போச்சு, எல்லா காடுகளும் அழிந்து போயிடுச்சு, மலர்கள் அங்கு இல்லை, ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு தங்க தாவரிக்க ஒரு இடம் இல்லை. பரிதாபமான நிலையில் அந்த கர்மேல் பர்வதத்தின் மேல் நின்று ராஜா வர சொன்னார். ஆர்டர் போடுறாரு, எல்லாரையும் கூடி வர சொன்னார். ராஜா யாருக்கு யாரு ஆர்டர் போடுறது? ஆனா அந்த ராஜா பயந்து நடுங்கி அவர் சொன்னபடியே செய்தார். 20 வசனம் வாசிக்கலாம். எலியா என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு இப்ப பாருங்க ராஜாவுக்கு என்ன நடந்தது. இந்த எலியா யார்? இந்த எலியாவுக்கு ஆகா பயந்து அவர் சொன்னதையெல்லாம் செய்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் எசபேல் பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்தாச்சு. அஸ்திரோத்துக்கும் பாகாலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் வைத்து பலி செலுத்துகிற அந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த 400 தீர்க்கதரிசிகளும் அந்த மலையின் மேல் வந்தாச்சு. ஆகாப் ராஜாவும் வந்தாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்படி ஆர்டர் போடுற ஒரு சூழ்நிலையில இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய ஒரு மனிதனாக இந்த எலியா நின்றாரே,
இவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்க போறோம். யாக்கோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம் இல்லையா? நானும் ஜெபம் பண்றேன், நீங்களும் ஜெபம் பண்றீங்க. ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம ஜெபம் பண்றோம். ஏசப்பா சொல்ற மாதிரியா நம்ம ஜெபம் பண்றோம். திரும்பவும் திரும்பவும் சொல்ற பிரியமானவர்களே, ஒரு நாளும் மனிதரையோ மனிதர் உருவாக்கின சபைகளையோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதாமத்தை படிச்சு பார்த்து பரிசுத்த வேதாமத்தை ஃபாலோ பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் சொல்றார், அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளால அலப்பாதீங்க. அவர்கள் வீண் வார்த்தைகளாலே அலப்பி தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். உபவாசிக்கும் பொழுது இப்படித்தான் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். இப்படி எல்லாம் உபவாசியாதிருங்கள். ஜெபிக்கும் பொழுது என்னை ஜெபிக்கிறதை நான் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்காதிருங்கள். 6வது அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அப்ப எல்லா ஒழுங்குகளையும் அவர் சொல்றார். நான் உபவாச ஜெபம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய முகம் வாடலா இருக்க கூடாது. தலைக்கு எண்ணெய் பூசு, முகத்தை கழுவு, முகமலர்ச்சியா இது. நீ உபவாச ஜெபம் பண்றது தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தெரியட்டும். என்னங்க நோட்டீஸ் பண்றாங்க? உபவாச ஜெப கூடுகை, உபவாசம். இஸ்ரவேலுடைய உபவாச ஜெபத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? வேதம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. எப்படி உபவாசித்தார்கள், எவ்விதமாய் நடந்து கொண்டார்கள்? கடந்த முறை நான் வரும்போது சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து புழுதி அள்ளி போட்டுக்கொண்டு கோயிலுக்கு வந்தாங்க. உபவாச ஜெப கூடுகைன்னா உபவாசத்துக்கு எப்படி கூடுறாங்க? எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது பிரியமானவர்களே. எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது சர்ச்சுகள்ல. இங்கே நம்ம வாசிக்கிறோம், அழகான அந்த மலை வாடி போயிடுச்சு. அந்த மலையின் மேல் இருக்கக்கூடிய திஸ்பீனாகிய எலியா யார் என்று சொன்னால் நம்மை போல பாடுள்ள சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஒரு வைராக்கியம் ஒண்ணு எழுப்பிச்சு பாருங்க. இயற்கை அசைய பண்ணுகிறவர் அஸ்திரோத்தா, இயற்கையை அசைய பண்ணுகிறவர் பாகாலா, சகித்துக் கொள்ள முடியவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் அல்லவா இயற்கை அசைய பண்ணுகிற தேவன். நான் நிரூபிப்பேன், நான் நிரூபிப்பேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 17, 18 திரும்ப வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல நம்மில் ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல மழையே பெய்யல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழித்தது, பூமி தன் பலனை தந்தது. பெரியவானவர்களே, கருத்தாய் ஜெபம் பண்ணினான் போட்டிருக்கல. அந்த கருத்தாய் ஜெபம் பண்ணினான்னா என்ன கருத்துன்னு யார் சொல்லுவீங்க? என்ன கருத்தாய் ஜெபம் பண்ணினான்? நான் பெரிய தீர்க்கதரிசி பார்த்துக்கிறேங்க, நான் பைபிளெல்லாம் நல்லா சொல்லுவேன், நல்லா பாட்டெல்லாம் படிப்பேன், அதனால நான் சொல்றது நடக்குங்க, நான் சொல்றது நடக்கும். யாரு சாதாரண ஆள் கிடையாது. நான் ஒரு தீர்க்கதரிசிங்க, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எனக்கு எவ்வளவு பலன் இருக்கிறது, எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது, எனக்கு பிரசங்கிப்பதற்கு பாடுவதற்கு எத்தனை தாளந்து இருக்கிறது. நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் சொல்றேங்க 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாதுங்க, நான் யாருன்னு அப்பத்தாங்க உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்படி காட்டுறதுக்காக ஜெபம் பண்ண. என்ன கருத்தாய் ஜெபம் பண்ணா? கருத்தாய் ஜெபம் பண்ணினா சொல்லுங்களேன், என்ன கருத்து? தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறத நிறுத்திட்டாருன்னா அவரை குற்றம் கண்டுபிடிச்சு அவரை பதவியை விட்டு விலக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உபாய தந்திரம் பண்ணினார்கள். 3 வேளை ஜெபித்தாரே, என்ன கருத்தா ஜெபம் பண்ணாரு? என்ன கருத்துக்காக ஜெபம் பண்ணார்? யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன கருத்துக்காக ஜெபம் பண்ணார்?
இனி ஜெபிக்க கூடாது, ராஜாவை தவிர வேற யாரிடத்திலும் எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது என்ற ஒரு ஆர்டர் போட்டு அந்த தாக்கீதுல கையெழுத்து வச்சாச்சு. அப்பவும் தானியேல் காலையில மத்தியானம் நைட்டு அவரு அந்த பலகணிகளை திறந்து எருசலேம் நோக்கி ஜெபம் பண்ணினார். எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணினார்? ஆர்டர் வந்தாச்சு, அப்படி பண்ணுனா சிங்கக்கவில தூக்கி போட்டுறணும். சிங்கக்கவில தூக்கி போட்டுறணும் சொன்ன உடனே தானியேல் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே, சிங்கக்கவில என்னை தூக்கி போட போகிறார்களே, நான் ஜெபிக்கவா வேண்டாம்? ஒண்ணும் கேட்கல. ஒருவேளை ஆண்டவரே என்னை சிங்கக்கவில தூக்கி போட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சிங்கத்தை அவர் பண்ணவே இல்லை, பிரேயர் பண்ணவே இல்லை. ஒருவேளை இந்த சிங்கக்கவில நான் போடப்பட்டு செத்து போய் விடுவேன் என்று சொன்னால் அந்த சிங்கம் என்னை கடித்து குதறி என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் மரித்து போடுது அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. சிங்கத்தை அப்படி பண்ணிரும் ஆண்டவரே, சிங்கத்தை இப்படி பண்ணிரும், இந்த திட்டமிட்டவர்கள் எல்லாம் அழிய வேண்டும் ஆண்டவரே, என்ன இந்த சிங்கக்கவில தூக்கி போடுவதற்கு காரணமா இருந்தவர்கள் எல்லாம் ஒழியணும் ஆண்டவரே. பிரேயர் பண்ணல. புரியுங்களா? அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினி சூழல தூக்கி போட்டுருவோம். உடனே அவங்க பிரேயர் பண்றாங்க, ஆண்டவரே எங்களை அக்கினி சூழல தூக்கி போடும்போது பெரிய மழை பெஞ்சிடும் ஆண்டவரே. இன்னைக்கு அமெரிக்காவோட தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய மழை அடிச்சதுன்னா எல்லாம் அடைஞ்சிரும். மழை அடிக்க மாட்டேங்குது, மாறாக பயங்கரமான காற்று அந்த அக்கினி அப்படியே தொடர்ந்து அவளை அழித்துக் கொண்டு இருக்கிறது. தண்ணீரெல்லாம் ஊற்றி ஊற்றி தண்ணீர் தீர்ந்து போச்சுது. இப்ப கடல் தண்ணீரை விமானத்துல, கடல் தண்ணீரை அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டியில எல்லாம் நிரப்பி கடல் தண்ணீரெல்லாம் வச்சு அடிச்சு அவங்க அணைக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுவார்கள் என்று நினைக்கிறீங்க ஆண்டவருடைய ஜனங்கள்? ஆண்டவர் ஒரு மழை பெய்யக்கூடாதா? இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆண்டவரே அந்த அக்கினி அணைந்து போவதற்கு ஒரு மலையை கட்டளையிடும் என்று அவர்கள் ஜெபித்தார்களா? எங்களை அக்கினியில தூக்கி போட போகிறார்களே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய கவசத்தை தாரும் என்று அவர்கள் ஜெபித்தார்களா? தேவனாய் கர்த்தர் எங்களை தப்புவிக்கலாம், தப்புவிக்காமலும் போகலாம், எப்போது மரணம் வரட்டும். ஆனால் எங்களுடைய தேவனாகி கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் மீறவே மாட்டோம். நீங்கள் தேவனுடைய சாயலை யாருக்கு ஒப்பிட்டு இருக்கிறீர்கள்? 6 முழ அகலம், 60 முழ உயரம் ஒரு தங்க சிலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுவா கடவுள்? எங்கள் கடவுள் நீங்கள் உங்களுடைய கைவேலையினால் செய்திருக்கிற கடவுள் அல்ல என்று சொல்லி, அப்ப எதற்காக ஜெபித்திருப்பார்கள்? யோசிக்கணும் பிரியமானவர்களே. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். சகரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியர், எலிசபெத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியனுடைய மனைவி, 2 பேருக்கும் குழந்தைகளே கிடையாது. குழந்தைக்காக அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. ஒரு காலம் வரைக்கும் அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. வாலிப வயது போய் பிள்ளை பெறக்கூடிய ஒரு காலமெல்லாம் போய் 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 அப்படியே தொடர்ந்து போயிட்டு இவர் ரொம்ப வயசாயிட்டாரு சகரியா. எலிசபெத் ரொம்ப வயசாயிட்டாங்க, கிளம்பி ஆயிட்டாங்க. இதுல இந்த சகரியாவை டெஸ்ட் பண்ணாங்களோ என்னவோ தெரியல, எலிசபெத்தை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவ மலடின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு என்ன இல்லாம கண்டுபிடிப்பா, அன்றைக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்களோ மலடி. இதுல வேற வயசாகி கிளவி, ஒரு மலடிக்கு கிளவிக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு காலம் வந்தது, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் பிரேயர் பண்றதுக்கு இவருக்கு சீட்டு விழுந்தது. இந்த சீட்டை பெற்றுக்கொண்டு சகரியா போய் ஜெபம் பண்ணுகிறார். தூப பீடத்துல அவர் தூபம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே காபிரியல் தூதன் அவருக்கு தரிசனமானார். சகரியாவே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் ஸ்நானகன் என்று பெயர் வைப்பாயா என்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்? ஆமா, இவ்வளவு நாள் நான் வேண்டுதல் பண்ணினேன், அந்த வேண்டுதல் பண்ணினதுக்கு இப்ப நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு பையன் பிறக்க போறான். அப்படியே சகரியா சொன்னாரு. வாசிச்சு பாருங்க வீட்டுல போய். சகரியா சொன்னாரு, அது எப்படி எனக்கு பையன் பிறப்பான்? நான் கிழவனாச்சு, என்னுடைய மனைவி கிளவி ஆயிட்டா, அடுத்த மலடி, அவளுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? அப்படியானா சகரியா என்ன ஜெபம் பண்ணாரு? எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ஒரு பையன் வேணும் ஜெபம் பண்ணாரு. தானியேலுடைய ஜெபம் என்னது? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னுடைய ஜெபம் என்னது? எலியாவுடைய ஜெபம் என்னது? நமக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவரே,
அவர் எப்படிப்பட்டவர்? யார் மேல் வருவார்? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருப்பி. அவருடைய நான் பாடுறேன். தாகம் யாருக்கு இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தாவி யாருன்னு தெரிஞ்சு அவர் எனக்கு வேணும் என்று சொல்லி தாகம் உள்ளவர் மேலதான் பரிசுத்தாவினர் வருவார். பரிசுத்தாவினர் தான் நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. எதுவே உன் விருப்பப்படி நீ வாழ்ந்தாய். பரிசுத்தான் உன்மேல் வரும்பொழுது உன் விருப்பப்படி நீ வாழ முடியாது. உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கெல்லாம் அவர் உன் கரங்களை கட்டி கொண்டு செல்வார். பிரியமானவர்களே, இங்கு நான் பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல சாதாரண பாடுள்ள மனுஷன். 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாம பண்ணிட்டானே. அவர் கருத்தாய் சோமனினார்னா என்ன கருத்தாய் சோமனினார்னு சொல்லி தொடர்ந்து வசனங்களை பார்க்கும் பொழுது நம்ம கண்டுபிடிக்க போறோம். திரும்பவும் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 21வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒரு பதில காணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், இப்ப அவங்களுக்கு கர்த்தர் தெய்வமா இல்ல எசபேல் பாகால் இவர்கள்லாம் வச்சிருக்கிறார்களே, இந்த பாகால் சூரிய பகவான் உங்களுக்கு தெய்வமா? மழையை பெய்ய பண்ணுவது, இயற்கை அசைய பண்ணுவது யாரு? உங்களை ஆசீர்வதிப்பது யாரு? 2 எண்ணம் உங்களுக்கு இருக்க கூடாது. நான் இந்து கோயிலுக்கும் போவேன், நான் கிறிஸ்துவ கோயிலுக்கும் போவேன். இங்க ஒரு விசேஷமான நாள்னா இங்கேயும் வருவேன். புரியுறதுக்காக சொல்றேன். அங்க ஒரு விசேஷமான அங்கேயும் போவேன். நான் கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவேன், பள்ளிவாசலுக்கும் போவேன். 2 காரியங்கள், 2 எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. போயிட வேண்டியதானே. அந்த தெய்வம் தான் தெய்வம் தான் போக வேண்டியதான். இவர்தான் தெய்வம் என்று சொன்னால் அவரைத்தான் என்று நாம் அவரை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகால். 2 நினைவுகளால இங்கிட்ட ஒரு அங்கிட்ட ஒரு இங்கிட்ட குந்தி குந்தி இங்க போவா அங்க போவா, இதை நம்பவா அதை நம்பவா, எதை நம்ப? இப்படியே நீங்கள் குந்தி குந்தி குழம்பி குழம்பி வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. அதற்கு அவங்க ஒரு பதிலும் சொல்லலன்னு போட்டிருக்கு. பிரியமானவர்களே, 17வது 18வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலை குழப்பி விட்டது நீதானே. பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா? அதை குழப்பி விட்டது நீதானே. எப்படி குழப்பி விட்டான்? அடுத்த வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டாலே ஆமா, கர்த்தருடைய கட்டளையை விட்டாலே முடிஞ்சு போச்சு குழப்பம். கர்த்தருடைய கட்டளைகள் யாதொன்றை மீறினாலும் போச்சு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் ஏத்துக்குவோம். நமக்கு இவ்வளவுதான் முடியும், நமக்கு வசதி இவ்வளவுதான். அதனால இப்படி கொஞ்சம், அப்புறம் இப்படி கொஞ்சம். எலியா சொல்றாரு, ஒரு முடிவெடுங்க, ஒரே ஒரு முடிவெடுங்க, 2 முடிவுல இருக்காதீங்க. இப்ப நான் வாசிக்க போறோம், தொடர்ந்து நான் வாசிக்க போறோம். 22வது வசனத்துல இருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். 22வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் நிறுத்திக்கோமா. இப்போ என்ன நான் கொஞ்சம் கவனிக்கிட்டு இருக்கு பாருங்க.
நான் ஒரே ஒரு ஆளு, நீங்க 450 பேர் பிளஸ் இன்னொரு 400 பேர், நான் ஒரே ஒரு ஆள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு காளையை தெரிந்து கொள்ளுறேன். சேலஞ்ச். நான் காளையை துண்டு துண்டா வெட்டி நான் பலிபீடத்தின் மேல வைப்பேன், நெருப்பு வைக்க கூடாது. நீங்க காளையை துண்டு துண்டா வெட்டி நான் ஒருத்தன், நீங்க 850 பேர், நீங்க பலிபீடத்தை கட்டி நீங்க என்ன செய்ய, உங்க தெய்வத்துக்கு தெய்வம்னு சொல்றீங்கல்ல, காளையை வைக்க, நெருப்பு போடக்கூடாது. நெருப்பு போடாம அந்த காளையை உங்க தெய்வம் எரித்து சாம்பலாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய தெய்வம் எரித்து சாம்பலாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா நெருப்பு வைக்க கூடாது, நெருப்பு மாத்திரம் சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர் சொல்றார். நான் ஒருத்தன், நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் ஒரு ஆளுதான். இஸ்ரவேல் ஜனமே, நான் ஒருவனாய் நிற்கிறேன், என்னை எல்லாரும் விட்டுட்டீங்கல்ல, என்னை தவிக்க விட்டுட்டீங்கல்ல. ஆகாப் என்னை கொலை செய்ய தேடினான், எல்லா தேசத்துக்கும் அவன் லெட்டர் அனுப்பினான், எல்லா தேசத்துக்கும் ஆட்கள் அனுப்பினான். அவன் கையில நான் மாட்டல, இன்னைக்கு வந்திருக்கிற பாருங்க, நான் ஒருவனாய் நிற்கிறேன், நான் ஒருவனாய் நிற்கிறேன். இப்ப சொல்ற இப்படி செய்வோமா அப்படின்னு கேட்டா அவங்க அப்படியே செஞ்சாங்க. வாசிக்கலாமா 24 இருந்து? ஒரு பதிலும் சொல்லாம இருந்தாங்க. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை. அவங்க 400, ஒரு 450, அவங்க கூட்டம் அதிகம் இல்ல, அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கட்டும், நீங்க ஒரு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டு. ஆமா, அக்கினி என்ன செய்யக்கூடாது, அதை நெருப்பு பற்ற வைக்க கூடாது. யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் இப்ப கண்டுபிடிச்சலாம், நீங்க சொன்னீங்களே, இப்ப நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். வாசிக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கோ பிரியமானவர்களே, நெருப்பு வைக்க கூடாது. நெருப்பு வச்சா நெருப்பு பற்றி எரியும். அந்த நெருப்பு பற்றி எரியறதுக்கு கட்டைகள் எல்லாம் அடிக்கிறது, நெருப்பு பற்றி எரியறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஆயத்தம் எல்லாம் செஞ்சிருக்குது. ஆனா நெருப்பு வைக்க கூடாது. இந்த பாகால் தீர்க்கதரிசி என்ன பிரயாசப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். கத்துனாங்க, கூப்பிட்டாங்க, கதறினாங்க, என்னெல்லாமோ பண்ணினாங்க, குதித்து நடனம் ஆடி எவ்வளவு பிரயாசப்பட்டு கத்துன்னு கத்துனாங்க. அவங்க தெய்வத்தால ஒண்ணும் பண்ண முடியல. அதற்கு முன்னால பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீர்களா? எகிப்துல மோசே கோலை கீழே போட்டார், அவர்களுடைய பூஜாசாரிகளும் கோலை கீழே போட்டாங்க பாம்பாசுல. அப்படி போல இவர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாற்றி தந்திர மந்திரத்தினால மாந்திரிகத்தினால அவர்களை குழப்பி வச்சிருந்தாங்க. அவர்கள் கலங்கி போயிருந்தாங்க, குழம்பி போயிருந்தாங்க. எது தெய்வம்? 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல. மழை பெய்ய வேண்டும் பெய்ய வேண்டும் பெய்ய வேண்டும் என்று இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, மழை பெய்யவே இல்லை. இந்த ஜனங்களை எல்லாம் ஏவி நீங்க இப்படி வழிபாடு செய்யுங்க, அப்படி வழிபாடு செய்யுங்க, மழை பெய்யும் மழை பெய்யும் பெரிய பெரிய எழுப்புதல் கூட்டம் நடத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பாகால் தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிட்டாங்க. மழை பெய்யவே இல்லை, பனி பெய்யவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எலியா தனி ஒரு மனிதன், 400 + 450, 809 பேர் குதித்து ஆடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள், கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். நிச்சயமா நான் சொல்றேன், எப்படியாயிலும் அவங்க கையில தீப்பந்தத்தை வச்சு அப்படி வச்சலான்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. எலியா கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அக்கினி அந்த பலிபீடத்தை வைக்க கூடாது, நெருப்பு பற்ற வைக்கவே கூடாது. என்னெல்லாம பண்றாங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ரொம்ப கவனமா பார்க்கிறார்கள். பலிபீடத்துல நெருப்பு பற்ற வைக்க கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க, அவன் தேவனாமே,
அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாகும். கத்துங்க, நல்ல சத்தம் போடுங்க, நல்ல சத்தம் போடுங்க, கூப்பிடுங்க. ஏதோ ஒண்ணு குறி உட்கார பணம் விழுந்த மாதிரி. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் பிரியமானவர்களே. ஒருத்தர் வந்து சாட்சி சொல்ல, எனக்கு தொடர்ந்து வைத்த வலி இருந்தது, நான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன், நல்ல பாட்டெல்லாம் பாடுனேன், இப்படி சொன்னாரு, அந்த லாரன்ஸ் இப்படி சொன்னாரு, இப்ப வைத்த வலி எனக்கு போயிடுச்சு. ஏதோ ஒரு சில பேர் தெரியல. நான் இப்பொழுது குருடனா வந்தேன், இப்ப பார்க்கிறேன், இப்படிலாம் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. ஆனா அள்ளி விட்டதெல்லாம் நடந்துதாங்கிறதா பெரிய கேள்வி. நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நான் முடிச்சிடுறேன். பிரியமானவர்களை, என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். எலியா இல்லையா, ஆண்டோட நாமத்தை சொல்லி எப்படி ஜெபிச்சார் நமக்கு தெரியும். ஒரு அமைதியான ஜெபம், நெற்றி முட்டுல படுறதுக்கு இல்லையா, அப்படி ஒரு குனிந்து ஒரு அமைதியான ஜெபம். விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சாப்பாடு கொடுக்கும் கூட உடனே முடிச்சிடணும். அப்போ அது என்ன செஞ்சது? அதை பட்சித்து எரித்து போட்டது. பலிபீடத்தில் உள்ள எல்லாவற்றையும் பட்சித்து 12 கற்கள், 12 குடம் தண்ணி, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. அப்படியே கர்த்தருடைய தாசனாகிய அந்த எலியா சாதாரண பாடுள்ள மனுஷன் பிரியமானவர்களே, அவன் என்ன கருத்தோடு ஜெபித்தார் என்று சொன்னா, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா அது நிரூபிக்கும். அதான் கருத்து. நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்குது பாருங்க, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா, எந்த கருத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம்? பைபிள் அப்படியே படிச்சுட்டே வந்தா துன்மார்க்கருடைய ஜபத்தை கர்த்தர் அருவருக்கிறார், நீதிமானுடைய ஜபத்திலோ கர்த்தர் பிரியமா இருக்கிறார். துன்மார்க்கர் பலியிடுகிற பலி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குது, அவருடைய ஜபத்தை அவர் கேட்க மாட்டார். பைபிள்ல போட்டிருக்குது. யாருடைய ஜபத்தை அவர் கேட்பார் என்று பைபிள்ல சொல்லி இருக்குது. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நமக்கு நீதியா இருக்கிறார். அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அதில் நாம் உண்மையா இருக்கும் பொழுது நம்முடைய ஜபத்தை உடனே கேட்பதாக வாக்களித்திருக்கிறார். நீங்க ஜபத்துல எதையெல்லாம் கேட்பீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னா நீங்க கரெக்டா இருங்க, நீதியா இருங்க. பொய் களவு எது உங்களுக்கு இருக்கக்கூடாது. 10 கற்பனை ஒன்றிலே நீங்க விலகாதிருங்கள். 10 கற்பனை வாழ்ந்து காட்டுங்கள். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின 13, வெளிப்படுத்தின விசேஷம் அப்புறம் என்ன சொல்றது 13லையும் வெளிப்படுத்தின விசேஷம் 7லையும் வீட்டிலேயே படிச்சு பாருங்க. 2 முத்திரைகளை ஆண்டவர் எழுதுகிறார். இந்த முத்திரை போடப்பட்ட ஒரு பாடு இந்த பூமியில என்னென்ன சம்பவிக்க போறது வீட்டுல நீங்க படிச்சு பாருங்க. ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் முத்திரையிட போகிறார். கண்ணீரோடு ஜெபிக்கிறவர் மேல கர்த்தர் முத்திரையிட போகிறார். கண்ணீரோடு எதற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்? கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பதற்காக. 13வது அதிகாரத்துல கர்த்தர் தெய்வம் அல்ல நானே தெய்வம் என்று சொல்லி ஒருத்தன் வரான். அவன் வாங்கவும் இருக்க கூடாது இப்படி செய்து அவன் 666 முத்திரைய அவன் நெற்றிகள்ல போட போறான். எல்லாத்தையும் நம்ம பரிசுத்த படிக்க முடியும். இந்த 7வது அதிகாரத்துல முத்திரையிடப்படுகிறவர்கள் யாருன்னா கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள். ஆனா ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்த தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் வாசிப்போம், அப்படி ஜெபிப்போம், ஜெப வாழ்க்கையில முன்னேறி செல்வோம், கர்த்தரோடு நெருங்கி வாழ்வோம், கர்த்தர் தெய்வம் நிரூபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது உம்மிடத்திலே பேசுகிறோம். நாங்கள் என்ன பேசுகிறோம்ப்பா? நாங்கள் கருத்தாய் பேசுகிறோமா? ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்க எங்களோடு பேசுறீங்கப்பா. அதை கருத்தா கேட்கிறோமா? அதை கருத்தாய் புரிந்து கொள்கிறோமா? வேதத்தை வாசிக்கும் நீர் பேசுகிறீரே, அதை கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோமா? கர்த்தர் எங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படி மாற்றித்தாரும். அடியனுடைய பிள்ளைகளும் இதை வாசிக்கிறதில் மாத்திரமல்ல, நீ சொல்லுகிறபடி வாழ்ந்து காட்ட எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம், தொடர்ந்து வழிநடத்தும். இரட்சகர் இயேசுவுமாய் மனத்தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோது நீ மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா.